ஹலோ மக்களே வணக்கம். அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் தப்பி பிழைக்கவே முடியல, கடன் வாங்கி தொல்லை, வாழ முடியாத சூழ்நிலை, வாழ்க்கை இல்லை, கட்டினவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுறவங்க விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தானா தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தற்கொலைன்றது தயவு செய்து மக்களே, தற்கொலைன்னு யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, தற்கொலைன்ற முடிவுக்கு மட்டும் போகவே போகாதீங்க. ஏன்னா நம்ம தற்கொலை ஆகிட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தற்கொலை செய்து கொண்டதுக்கப்புறம் நம்ம உயிர், நம்ம ஆத்மா எங்கேயுமே இருப்பிடம் இல்லாமல் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி பேயாக சுற்றி அலையும். இது உண்மையிலேயே உண்மை, சத்தியத்திலேயும் சத்தியம். சரிங்களா? இப்போயாவது நம்மளுக்கு சரீரம் இருக்குது, நம்ம சரீரத்தை வச்சுட்டு ஏதோ ஒன்று பிடிச்சதை சாப்பிட்டுக்கிடுவோம், பிடிச்சபடி கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துக்கிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மன்னித்து போகிறோன்னு சொன்னால், ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம ஆத்மா சும்மா தான் அலையும். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குன்றது எல்லாம் தெரியும். ஆனால் நம்மளுக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காது, சாப்பிடக்கூட எதுவும் கிடைக்காது. அப்படித்தான் நம்மளோட ஆத்மா அலையும். சரிங்களா? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த தற்கொலை பண்ணுன்றவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக கை விட்டுருங்க. வேண்டாம். மாற்று பாதை உங்களுக்கு உண்டு, மாற்று வாழ்க்கை உண்டு, எல்லாமே மாறும். தயவுசெய்து தப்பான முடிவு மட்டும் எந்த காலத்தை கொண்டு இருக்காதீங்க. ஓகேங்களா?